இந்த நாள்ல ஆண்டவர் கொடுத்த செய்தியின் தலைப்பு பிரகாசிக்கும் ஒளி. அந்த செய்தியினுடைய தலைப்பு பிரகாசிக்கும் ஒளி. லூக்கா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எடுத்தவங்க வாசிங்க. ஹல்லேலூயா. எஸ், கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றில என்ன பண்ணுச்சான்? பிரகாசித்தது. அருமையான என் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் சொல்றார், உன்னை சுத்திலும் அவருடைய மகிமை இருக்கிறது நிமித்தம் தான் யாரும் உன்னை என்ன பண்ண முடியல, சேதம் பண்ண முடியல. உன்னை அழைத்த ஒரு உண்மையுள்ளவர், உன்னுடைய அழைப்பை அவர் உறுதிப்படுத்துற வரைக்கும் நம்மள என்ன பண்ணுவாரு, புடமிட்டு கொண்டே இருப்பார். எடுத்தோன்னதான் என் கையில மினிஸ்ட்ரி வரல, ஆண்டவர் என்ன பண்ணாரு, டியூன் பண்ணிட்டே இருந்தாரு. அவர் விரும்பத்தக்க ரூபம் வரும்போது அவருடைய கிருபையை மேல பொழிய ஆரம்பித்தார். சோ இந்த நாளில இந்த செய்தியில ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை சுற்றிலும் அந்த மகிமை பிரகாசித்தது. இந்த நாளிலே ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, அந்த தேவனுடைய வெளிச்சம் யாருக்கு ஃபர்ஸ்ட் போச்சு? மேய்ப்பர்களுக்கு கொடுத்தாரு. அந்த வேளையில, எந்த வேளையில? எஸ், அவர்கள் இருட்டுல நாற்றம் எடுக்கிற இடத்துல, அவங்களுக்கு இயேசு யாருனே தெரியாது, அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. ஆவியானவர் சொல்றாங்க, நான் உன்னை என்ன பண்ண போறேன்? பிரகாசிக்க பண்ண போறேன். உனக்குள்ள நான் இருக்கிறவரா இருக்கிறேன் சொல்ல. அது ஒரு சண்டே இல்ல, அது ஒரு ஒர்க்கிங் டைம் இல்ல, அது ஒரு ரீடிங் டைம் இல்ல. அவருடைய வேலை வரும்போது அவருடைய மகிமை உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க வேலையில அவர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். எஸ், என்ன ஆண்டவர் புடமிடாம இருந்திருந்தா பிரச்சனை என்னன்னு என்னால என்ன பண்ணிருக்க முடியாது, புரிஞ்சிருக்க முடியாது. சொல்லுவாங்க தமிழ்ல, முள்ளு கால்ல குத்துனாதான் வலி என்னன்னு தெரியும். எஸ், வலிக்குதுன்னு சொல்லி நம்ம விட்டு ஓடக்கூடாது. எஸ், ஆண்டவர் அந்த பாதையில கொண்டு போய் நம்மள என்ன பண்றாரு, முதல்ல ப்ரிப்பேர் பண்றாரு. சோ அது நிமித்தம் தான் இந்த பாரங்களை கர்த்தர் கொடுத்தார். சோ இந்த இடத்துல இந்த வார்த்தையில சொல்லப்படுது, அந்த வேளையில, எந்த வேளையில? அவர்கள் அந்த இருட்டுல உட்கார்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்காங்க, நெருப்பு மூட்டி. அந்த வேளையில ஆண்டவருடைய வெளிச்சம் அவர்களை சுற்றி பிரகாசித்தது. இந்த நாள்ல ஆண்டவர் சொல்றார், உன்னை சுற்றிலும் என்னுடைய வெளிச்சத்தை கொடுத்திருக்கேன். ஒரு காலமும் ஆண்டவர் உங்களை விட்டு விடுகிற தேவனே இல்லை. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்க்கும்போது, கிதியோன் போய் என்ன பண்றான், எப்பவும் அவன் என்ன பண்றான், ஹார்வெஸ்ட் பண்ணி அந்த கோதுமை அவன் என்ன பண்றான், அதை அடிச்சு எடுக்க, அவன் எடுக்கிற வேலையில எப்போ இருட்டுல போய் பண்றான். ஏன்னா பகல்ல பண்ணா எஸ், அவனுடைய எனிமீஸ் வந்து என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. கர்த்தர் சொல்றாங்க, இல்ல இல்ல, நான் உன் கூட இருக்கிறேன். அவனை நீ என்ன பண்ணுவ, அவன் சொன்னான், நான் ரொம்ப சின்ன ஆளு ஆண்டவரே, அவங்களோட போய் நான் என்ன பண்ண முடியாது, ஃபைட் பண்ணுவேன். ஒருவேளை எனிமி இன்னைக்கு பெரியவனா அவன் கண்ணு முன்னாடி தெரியலாம், மேபி வேலையில இருக்கலாம், ஹெல்த்ல இருக்கலாம், வெல்த்ல இருக்கலாம், உன்னுடைய நேபரா இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, உனக்குள்ள நான் பெரியவரா இருக்கிறேன், என் வெளிச்சத்தை உனக்குள்ள வச்சிருக்கேன். உன்னை பார்க்கும்போது அவன் பயந்துதான் நடக்குவான். ஏன்னா கர்த்தருடைய மகிமை நமக்குள்ள இருக்கு. அந்த மகிமை இருக்கும்போது எந்த சூழ்நிலையும் நம்மள என்ன பண்ணாது, தாண்டி வர முடியாது. யோசுவா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்க்கும்போது, யோசுவா எரியோவை சுற்றி வந்து கொண்டிருக்க. அப்போ கர்த்தர் விசிட் பண்றாரு. எதிர்பாராத நேரத்துல கர்த்தர் சந்தித்து சொல்றாரு, யோசுவாவே நீ என்ன பண்ணு, அந்த எரியோவை சுற்றி வா, சுற்றி வா. எப்படி? துதித்து கொண்டே. உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையா, குழப்பமா இருக்கா, சிக்னஸா இருக்கா, இல்ல காரியங்கள் தாமதமாவே போயிட்டு இருக்கா, நிறைய பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எந்த அளவுக்கு துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வல்லமை இறங்குகிறதா இருக்கு. சோ துதிச்சார். இந்த இடத்துல ஜாஷுவா துதிச்ச வேளையில கர்த்தர் விசிட் பண்ணாரு. பண்ணது மாத்திரம் இல்ல, எதிர்பாராத வேளையில அற்புதம் செய்தார். இந்த நாளில் நான் உனக்கு ஒரு மிராக்கல் பண்ண போறேன். என்ன காரியம் கால தாமதமா முடிஞ்சு போச்சு, சிலர் புல் ஸ்டாப் கூட போட்டிருப்பாங்க. அத ஆண்டவர் இன்னைக்கு அழிச்சிட்டு எஸ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றாரு. எஸ், அவர் உருவாக்கின தேவன், அவர் உண்டாக்கின தேவன், அந்த தேவன் சொல்றாரு, உன் கண்ணீரெல்லாம் நான் என்ன பண்றேன்ப்பா, துடைத்து போடுகிறேன். எஸ், இந்த எதிர்பாராத வேளையில கர்த்தர் என்ன பண்ணாரு, சந்திச்சார். வரப்போகிறவர் எப்ப வேணாலும் வருவார்.
மேபி 2 பேர் என்ன பண்ணாங்க, வயல்ல வேலை பண்ணிட்டு இருந்தாங்க, 2 பேர் தூங்கி கொண்டிருந்தாங்க, 2 பேர் மாவு அரைச்சிட்டு இருந்தாங்க. ஒருவேளை மதியானமா இருக்கலாம், அது பகலா இருக்கலாம், இரவா இருக்கலாம். சந்திக்க போகிறார். நீ ஆயத்தமா இருக்கிறியா? Are you ready to meet Jesus? இன்னைக்கு ஆண்டவர் இந்த கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறார். ஆயத்தம் இல்லாம அவரை சந்திக்க முடியாது. ஆயத்தமான இருக்கிற அவ்வளவு பேரும் என்ன பண்ணுவான், மறுரூபம் ஆக்கப்படும். ஏன்னா இனிமே ஆண்டவர் குட்டியா குழந்தையா இல்ல, கிங் ஆஃப் கிங்கா வரப்போறாங்க. அவர் எப்படி வருவாரா, இறங்குவார் அந்த இடத்துல, அவருடைய வெளிச்சத்தை கொடுப்பார். இருள் உடனே என்ன பண்ணிரும், போயிரும். சோ இது மத்தியான வேலையா இருக்கு, ஆனாலும் இது மேல இருக்கனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், லைட் போட்டிருக்கோம். இருட்டா இருந்தா உடனே என்ன பண்ணுவோம், லைட் போட்ட உடனே என்ன போகும், இருட்டு. எஸ், இயேசு என்ட்ரி போடுற அந்த இடத்துல என்ன வந்து வெளிச்சம். இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு வெளிச்சத்தை கொடுத்து இருளை என்ன பண்ணுவேன் உன் வாழ்க்கையில இருந்து அப்புறப்படுத்துறேன். அநேக நம்ம ட்ரை பண்றோம், இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகணும், இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகணும். மேபி அது மினிஸ்ட்ரியாவும் கூட இருக்கலாம். மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க நிறைய வார்த்தை இருக்கு, நார்மல் பர்சனுக்கு இருக்கிற மாதிரியே இல்லை. 24/7 அடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு நேரம் திரும்ப போட்டுட்டே இருப்பாங்க, ஒரு கிரேஸ் விழுந்துட்டே இருக்கும். சப்போஸ் கையில சூடு பட்டுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம், தண்ணி எடுத்து ஊத்துவோம், ஊத்த ஊத்த கூல அது மாதிரி இருக்கும். அவன் அடிச்சுட்டே இருப்பான், அவருடைய அபிஷேகத்தை ஊத்திட்டே இருப்பாங்க. ஒண்ணு இல்லப்பா, இது ஒண்ணு இல்ல, இது ஒண்ணு இல்ல, நான் இருக்கிறேன். தட்டி கொடுத்து எழுப்பி உட்கார வைக்கிறவராயிருக்கிறார். உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர் சொல்றாரு, ஒரு சூழ்நிலை உன்னை என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. மேய்ப்பர்கள் இருந்த இடம் நல்லா இருந்ததா, இல்ல நாற்றம். ஆனா அந்த இடத்துலதான் இயேசு அப்பியர் ஆனாங்க. அப்பியர் ஆனது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில தான் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுக்கு எதுவுமே சாத்தியம் கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் வல்லவரா இருக்கிறேன். அந்த தேவன் இந்த மத்தியானத்துல சொல்ற, நான் கூட இருக்கிறேன். ஜட்ஜஸ்ல 13ஆம் அதிகாரம் 9-11 வசனங்கள் பாத்தீங்கன்னா, மனோவாவுடைய வைஃபுக்கு எஸ் அவங்க வயல்ல இருக்கும் போது தூதன் சந்திச்சு பேசுறாரு. அவங்களுக்கு குழந்தை கிடையாது, அவங்களுக்கு சந்திச்சு அவங்களோட அவர் பேசு. எஸ், ஆண்டவர் எப்படினாலும் எங்கனாலும் யாரு கூடனாலும் பேசுகிற தேவன். அவர் கல் மண்ணு கிடையாதுங்க. நம்பிக்கை ஒன்னே ஒண்ணுதான். நம்பி நம்ம அவரை பார்க்கும் போது நம்முடைய பிரச்சனை ஒருவேளை மலை போல இருக்கலாம், இமை பொழுதுல அந்த காரியத்தை அவர் மாற்றி போடுகிற தேவனா இருக்கா. ஆதியாகமம் 32:1 பாத்தீங்கன்னா, யாக்கோபு தனிமையா இருந்தா, அந்த தனிமையான வேளையில கர்த்தருடைய மகிமை அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. எஸ், நாற்றம் எடுத்த ஒரு சூழ்நிலையா இருந்தது, தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த வேளையில தான் கர்த்தர் எஸ் யாக்கோபை சந்தித்தவர் சர்வ வல்லவர். சோ அந்த பிரகாசம் வாழ்க்கைக்குள்ள வந்தவன எல்லா சூழ்நிலையுமே மாறி போனது. வெறும் கையாய்தான் ஓடி வந்தான், ஒண்ணும் இல்ல, எம்டி ஹேண்ட். ஆனா கர்த்தர் அவனை இரு பரிவாரங்களால நிரப்பினார். எஸ், எப்பனா நானா இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் நிரப்ப மாட்டாருங்க. சிலுவையில ஒப்பு கொடுக்கணும். கொடுக்கிற வேலையில ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஃபர்ஸ்ட் புடமிடுவார், நம்மை பரிசுத்தப்படுத்துவார், நமக்குள்ள ஒரு அபிஷேகம் அனுப்புவார். அந்த அபிஷேகம் வரும்போது நம்மளை ஒரு மாற்றம் செய்கிற தேவன். இயேசு உள்ள வந்தோடனே டோட்டலா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்சஸ் கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கார். சோ உள்ள ஆண்டவர் வந்தாரு. வந்த உடனே அந்த தேவனுடைய மகிமை எங்கும் சுற்றி பிரகாசித்தது. இந்த மதியானத்துல ஆண்டவர் சொன்ன, அவனுடைய பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். ஒருவேளை வேலையில இருக்கலாம், இல்ல உன்னுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், இல்லைன்னா உன்னுடைய சுகமா இருக்கலாம். different angle you are facing a problem. இந்த மதியானத்துல கர்த்தர் சொல்றார், உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன்னு சொல்றார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பேதுருவை ஜெயிலுக்குள்ள வச்சிருக்காங்க. அவன் சிறைசாலைக்குள்ள இருக்கிறான் பேதுரு. அப்பொழுது ஒரு தூதன் வந்து அந்த அறையை சுற்றிலும் பிரகாசிக்க பண்ணுகிறார். பண்றது மட்டும் இல்ல, உடனே அவர் தட்டி எழுப்பி, எப்பா பேதுரு தூங்காத, எழுந்து செருப்பை போட்டுக்கோ, டிரெஸ்ஸையும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து அவனை கைப்பிடித்து தூக்கினார். எஸ், ஒருவேளை நெருக்கம் சொல்ல முடியல, ஆண்டவரே என் பிரச்சனை இப்படியா இருக்கு, என் ப்ராப்ளம் நான் யாருக்கிட்டயும் போய் ஷேரே பண்ண முடியல, ஆண்டவரே மூச்சு அடைக்குதுன்னு சொல்றீங்களா? இந்த மதியானத்துல சொல்றாரு, எஸ்
உன்னுடைய சங்கிலிகளை ஆண்டவர் அறுத்துப்பட போறார். ஒருவேளை வியாதியா இருக்கா, இல்லைன்னா பிசினஸ்ல ப்ராப்ளம் இருக்கா, ஒன்னே ஒண்ணுதான், இயேசுவை நோக்கி பார்க்கணும். யாரெல்லாம் நோக்கி பார்த்தோமோ அவங்களுடைய முகங்களை அவர் என்ன பண்ணுகிறார், பிரகாசிக்க பண்ணுகிற தேவனா இருக்கா. சோ ஆண்டவருடைய பிரகாசம் வரும்போது என்ன கிடைக்கும், முதல்ல சமாதானம் கிடைக்குங்க. எஸ், அதுதான் இயேசு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் கிஃப்ட். செகண்ட் திங், ஆரோக்கியத்தை அவர் கொடுப்பார். இப்ப இந்த ஊழியம் செய்யணும்னா நான் ஹெல்த்தியா இருந்தாதான் என்ன பண்ண முடியும், டிராவல் பண்ணி இந்த ஊருக்கு வந்திருக்க முடியும். நான் சிக்கா படுத்துனா என்னால என்ன பண்ண முடியாது, வர முடியாது. எஸ், அதுக்காக ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மீட்டிங்காக ஸ்பெஷலா கூடி செவிங்க. சோ ஜூம்ல கனெக்ட் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். எஸ், இந்த ஜெபம் தான் இன்னைக்கு இந்த இடத்துல அந்த மகிமையை கொண்டு வந்து வைத்திருக்கு. நான் ஆராதிக்கிறவர் இன்னாருன்னு அறிந்திருக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் சமாதானம் கொடுப்பார், அடுத்து ஆரோக்கியத்தை அவர் உங்களுக்கு கொடுத்து எல்லா கண்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாரா, உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்ற வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவருடைய மகிமை பூமி முழுவதும் பிரகாசம். உங்க வீட மட்டும் இல்லங்க, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ அந்த ஹோல் ஏரியால ஆண்டவருடைய பிரகாசம் இருக்கும். ஏன்னா நீங்க செய்கிற ஜெபம், உங்க ஜெபம் என்ன பண்ணும், அந்த ஹோல் பிளேஸுக்கு ஒரு அபிஷேகத்தை அனுப்பி அங்க இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் அதை என்ன பண்ணும், சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ரீசெண்டா தான் நாங்க ஒரு வீடுக்கு சேஞ்ச் பண்ணி போனோம். ஒரு 5 months ஆச்சு. அங்க ஒரு பர்டிகுலரா ஒரு பர்சன் எப்பவுமே ப்ராப்ளம் பண்ணிட்டு இருப்பார். எங்களோட இல்ல, வர எல்லாரோட. அவரோட போய், ஆனா யாருமே அவரோட ஸ்நேகிதமா இல்ல. அந்த ஸ்ட்ரீட்ல எல்லாருமே அவரை பார்த்தா தூரமா ஓடுவாங்க. நான் பார்த்த ஃபர்ஸ்ட் டேவை என்கிட்டயும் அவர் வந்து சண்டை போட்டார். நான் உண்மையை சொல்ல, உடனே ஆவியானவர் பேசினார். கார் வந்து வேற எங்கேயும் நிறுத்த முடியல, கொஞ்சம் தள்ளி அவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தள்ளி நிறுத்தேன். சாரி சார், நான் காரை எடுத்துருவேன். அடுத்து ஒரு வார்த்தை கூட பேசல, வந்தாச்சு. உடனே ஆவியானவர் இவர்கிட்ட ஒரு ஆன்சரும் சொல்லாத, சாரி சொல்லு, அந்த அந்த இன்னொருத்தர் வீட்டுக்கிட்ட தான் அதை வச்சிருக்கேன். எப்ப என் வீட்டுக்கிட்ட தானே வச்சிருக்கேன், அதுக்கு பதிலே சொல்ல இங்க ஆண்டவர் சமாதானத்தை பேச சொன்னார். முடிஞ்சிருச்சு. அந்த சகோதரருக்கா ஜெபம் பண்ண சொன்னாருங்க. விடாப்பிடி ஜெபம் விடுதலை கொடுக்கும். இன்னைக்கு அந்த இறைகிற அந்த இறைச்சல் ஆவிய வாயை கட்டிப்பட்டு இன்னைக்கு குவாய்ட் ஆகி யார் வந்தாலும் சண்டை போடுவார். ஆக்சுவலா அவர் வீடு ஒரு கார்னர், அவர் வீட்டை தாண்டி தான் அங்க இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கு போனோம். சோ அதுதான் வே. யார் அந்த பக்கம் போனாலும் வேக்குள்ள போகிறார். சண்டை சண்டை சண்டை, அப்படி சண்டை போடுவார். கர்த்தர் அந்த வாயை கட்டினார். நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஊருக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க, இந்த ஊர்ல 6 தெரு இருக்கு ஆண்டவரே, 6 தெருவுலயும் உங்களுடைய அபிஷேகம் போகணும் ஆண்டவரே. என்னை இங்க கொண்டு வந்ததுக்கு பர்பஸ் இருக்கு. நாங்க போயிருக்கிற வீடு பாத்தீங்கன்னா அந்த ரொம்ப பழைய காலத்து வீடு. அது தாத்தா கட்டின சொத்து. சோ அதனால என்ன பண்ணும், மழை பெஞ்சா இந்த ஃப்ளோ இது மொசைக்ல இருந்து தண்ணி ஊத்து மாதிரி வெளியே வந்துருமா. இந்த மலையில அதே மாதிரி தண்ணி வந்துருச்சு. கணுக்காலுக்கு மேல அளவுக்கு தண்ணி இருந்துச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, பிளான் பண்ணி எங்க வீட்டுக்கு மேல ஒரு வீடு கட்டிட்டாங்க, ஷிஃப்ட் ஆகணும். அப்போ ஒரு தம்பி இருந்தான் எங்க வீட்டுக்கு வந்துருந்தான். அவனையும் வச்சு கொஞ்சம் நாங்களும் ஹெல்ப் பண்ணி அவங்க ஷிஃப்ட் பண்ணி விட்டோம். அப்போ நானும் வாய்ப்பும் ஜெபம் பண்ண கைப்படும். இயேசு நாமத்தினால தண்ணி நீ என்ன பண்ண, ஓடிய போயிரு. எங்க இருந்து அங்கேயே ஓடி போயிரு. இங்க இருக்கக்கூடாது, நான் பெங்களூர் மீட்டிங் போகணும். காலையில நான் பெரிய லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போகணும். இதுல நீட்டி போக முடியாது அப்படின்னு நானும் வைப்பும் கைய புடிச்சு பேசணும். அவங்க சொல்றாங்க, ஃபாதர்னு கூப்பிடுவாங்க என்ன, ஃபாதர் இந்த தண்ணி காய 15 நாள் ஆகும் திருப்பி பூமிக்குள்ள போக. எஸ், ஜான் 14:14 கீபோர்டு. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கா, யோவான் 14:14 மெடிடேட் பண்ணி வச்சுக்கோ. அந்த வார்த்தையை சொல்லுங்க, அந்த வேளையில ஒரு அக்னி வந்து இறங்கும். சொன்னோம், ஜெபிச்சோம், அபிஷேகம் வந்துச்சு, தண்ணி காஞ்சி போச்சு. நான் நிம்மதியா ஊருக்கு கிளம்பி வந்தேன். எஸ், உங்களோட இருக்கிற தேவன் பெரியவர். சூழ்நிலையை பார்த்து ஆமாமா இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. நீதிமொழி 18:21 அந்த வார்த்தை இருக்கு. வார்த்தையில வல்லமை இருக்கு. அருமையான என் தேவ பிள்ளைகளை, சத்தியமும் இங்க இருக்கணும் இருதயத்தின் பலையில. அப்பதான் அப்படின்னு சத்தியம் வெளியே வரும். பேசும்போது உங்க வாயில இருந்து வார்த்தை இல்ல, ஆண்டவரோட வார்த்தை புறப்படும் போதே சூழ்நிலை அவர் என்ன பண்ணுகிறார், மாத்துகிற தேவன். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்த்தா, தூதர்கள் இறங்கி வந்த பொழுது
வெளிச்சம் அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. எஸ், உங்களுக்காக ஆண்டவர் ஒரு ஏஞ்சல் அனுப்புவாங்க. எஸ், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. நான் ஊருக்கு போகும்போது நான் எம்பசில நிக்கிறேன். அந்த இமிகிரேஷன் அந்த ஆபீசர் கடவுள் பேசுறாங்க, இது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் பர்சன், உன்னை எப்படியாவது என்ன பண்ண போகுது, ஸ்டாப் பண்றதுக்காக போராடுதுன்னு. என்ன ஆண்டவரே பண்ண ஸ்டாப் பண்ணேன் மனசுல. அவர் கேட்கிறாரு, நீ ஒருத்தர் தான் இருக்கியா அந்த ஊருக்கு போறதுக்கு, வேற யாருமே இல்லையா, உன்னை அனுப்ப முடியாது அப்படிலாம் சொல்ல முடியாது. சொன்னேன், உனக்கு என்ன இருக்கு? எனக்கு லெட்டர் வந்திருக்கு. ஏன் அவ்வளவு பேர் இருக்காங்க, நீ போடுமா, நீ போய் தான் அங்க ப்ரீச் பண்ணுமா. எனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு, இதோ இந்த லெட்டர் இருக்கு சொல்லி ப்ராப்ளம் வந்து டெவலப் பண்ணிட்டே இருக்காரு அவரு. சோமன ஆரம்பிச்ச உடனே ப்ரீவியஸ் டே இந்த பர்சன் ஒரு இதே மாதிரி ஒருத்தரோட ஏதோ ப்ராப்ளம்னா அவர் கம்ப்ளைண்ட் வச்சுட்டு போயிட்டாரு போல. அந்த நேரம் இவருடைய ஹையர் அத்தாரிட்டி கால் கொடுக்குற, இம்மீடியட்டா என் கேபினுக்கு வா, இம்மீடியட்டா என்னுடைய பாஸ்போர்ட்டை பக்கத்துல இருக்கிறவங்க கொடுத்துட்டு இவர் ஏச்சு போயிட்டாங்க. சோதனம் போட்டேன், அனுசரணை விடுவிச்சிட்டேன். எஸ், உன்னோட இருக்கிற தேவன் பெரியவர், பெரியவர், சேனையின் கர்த்தர் பெரியவர். என்ன பிரச்சனை உடனே இயேசுவே கூப்பிடுங்க, இறங்குவார், வருவார், அற்புதம் செய்வார். இது முடிஞ்சிருச்சு. என்னோட எல்லாம் கிளியர் பண்ணி அவர் வேற ஒண்ணுமே சார் யூ ஹேவ் எனி ரெக்கார்ட்ஸ்? எஸ் ஹேவ். என்னோட ஃபைல் அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ண எல்லாம் பார்த்தேன், சாப் போட்டார், கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு, வந்தாச்சு. நான் வந்து இங்க உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு என்ட்ரி இருக்கும், அதுக்குள்ள போவோம். அங்கதான் நம்ம ஃபைனல் செக்அப் பண்ணுவாங்க. அங்க போகும்போது நம்மளுடைய ஷூ, சாக்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி போகும். எல்லாம் எடுத்த நானு கடைசி ஒரு லேபர் குரூப் உள்ள வந்ததுங்க. அதுல எங்களோட ட்ரே எல்லாம் ஷஃபிள் ஆயிடுச்சு. நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அங்க போய் ஒருத்தர் குடிச்சு அவருக்கு சாத்தியம் எல்லாம் சொல்லி பயங்கர 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். நல்லா கதை. அங்க அனௌன்ஸ்மெண்ட் வருது, நம்மளுடைய ஃபிளைட் ரெடி, எல்லாரும் வாங்க. அப்ப தொட்டா பாஸ்போர்ட் பேக் இல்லை, விழுந்துடும். பாஸ்போர்ட் பேக், பாஸ்போர்ட் இல்லாம என்ன பண்ண முடியாது, டிராவல் பண்ண முடியாது. சுதே அப்படின்னு இம்மீடியட்டா எஸ், அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவருடைய கண் காண்கிறதா இருக்கு, அவருடைய கண் காண்கிறதா பண்ண உடனே சொல்றாரு, அது எங்கேயுமே போல, அது நீ செக்கிங் போனல, அதே இடத்துல ரேக்ல இருக்கு. பேசுவே அந்த ரூம் ஓடி போற, இந்த பக்கத்துல இருக்க பேசுறோம், ஒண்ணுமே இல்ல, கிடைச்சிடும், நீங்க வரையே பண்ணாரு. அவர் போயிட்டாரு. நான் போறேன், அந்த டோர் லாக், நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த ரூம்குள்ள போங்க. திருப்பி ஜெபம், ஆண்டவரே எனக்கு பாஸ்போர்ட், ஆண்டவரே நீங்க தானே போக சொல்லி நான் வந்து இந்த ஊருக்கு ஒத்துக்கிட்டேன், என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருக்க. ஒரு செக்யூரிட்டி வந்து ஒடிவான்ட்டார். why are you standing here? No, I missed my passport. Oh, you missed your passport? Which flight? He is already announcing. அப்படியே பரபரன்னு யாருக்கோ கூப்பிட்டு அங்க இருந்த இன்னொரு ஆஃபீஸர் வந்து அந்த டோர் ஓபன் பண்ணிட்டு அங்க பாத்தீங்கன்னா இப்படி அடுக்கி வச்சிருக்கான் ரேக்ஸ். இதுல எந்த ரேக்ல உங்களுடைய பாஸ்போர்ட் இருக்குன்னு தெரியும். எஸ், ஆவியானவருக்கு 1000 பலிகள் உண்டு. எப்ப தெரியுமா, உன் கண்களை ஏறெடுத்து வானத்தி பூமி உண்டாக்கின கர்த்தரை பார்க்கணும். ஜெபம் பண்ணா சொல்றாரு, 4வது ரோல மேல இருக்கிற 4வது ரேக், அந்த கிரீன் கலர் ரேக்ல இருக்கு, கிரீன் கலர் ட்ரேல இருக்குன்னு சொன்னார். எப்படி உனக்கு தெரியும்? அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுலதான் சரி நீ தள்ளி போ அப்படின்னா டொக்குன்னு வந்து அந்த 4வது பச்சை கலர் ட்ரேல இருந்து உங்களை அழைச்சவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். பேசுங்க, அவரோட பேசுங்க, உங்க மனசுல இருக்க பாரத்தை அவர்கிட்ட கொடுங்க. அவர் உன் காரியத்தை வாய்க்க செய்கிறவர். என்னை சுமந்து கொண்டு போனார். எஸ், கழுகு எப்படி குஞ்சுகளை சுமக்குதோ அப்படி அவர் சுமந்து கொண்டு போக ஆயத்தமா இருக்கிறார். இந்த நாள்ல அண்ணன் சொல்றாரு, நீ கொடுக்கும் போதுதான், இயேசு இடத்துல உன்னை கொடுக்கும் போதுதான் அவன் என்ன பண்ணுவார், சுமந்து கொண்டு போவார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கும்போது இயேசுக்கு இடம் இல்லாம இருந்துச்சு. அவரை துணியில சுத்தி என்ன பண்ணாங்க, கிடத்திருந்தாங்க. அவர் வந்து சர்வ வல்லவர். ஆனா அவர் எந்த இடத்துல பிறந்தாரு, மாட்டு தொழுவத்துல பிறந்தாரு. ஏன் அப்படி பிறந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது தன்னை தாழ்த்தினார். உங்க வாழ்க்கையில எஸ் மிராக்கிள்ஸ் வேணுமா, உங்க வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் வேணுமா, உங்களை ஆண்டவருக்கு முன்னாடி போய் தாழ்த்துங்க. எஸ், ஒருவேளை நீங்க டபுள் டிகிரி வச்சிருக்கலாம், பெரிய லட்சாதிபதியா கூட இருக்கலாம், ஒண்ணுமே இல்லை, 0.
ஆண்டவர் முன்னாடி போய் நீங்க உங்களை தாழ்த்தும் போது இறங்கி வந்து அற்புதங்கள் செய்கிற தேவன். இந்த உலகத்துக்கு அவர் ரட்சகராய் வந்தாரு. ஆனா அவருக்கு எந்த இடம் இருந்துச்சு? எங்கேயுமே இடம் இல்ல. மாட்டு தொழுவத்துல ஒரு கந்த துணியில சுத்தி வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல தேவனுடைய மகிமை பிரகாசித்தது. பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். எஸ், நம்முடைய தேவன் யாரா? பிரகாசிக்கிற ஒளி. அதுதான் இன்னைக்குள்ள செய்தியினுடைய தலைப்பு. அவர் உன்னை என்ன பண்ணுவாரா? பிரகாசிக்க பண்ணும். அந்த பிரகாசம் நம்ம வாழ்க்கையில வரணும்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நாம இந்த உலகத்துக்குள்ளதான் இருக்கிறோம். We are not heavenly body. Okay, நம்ம everyday என்ன பண்ணிடுறோம்? sin பண்ணிடுறோம். So நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும்போது கர்த்தர் அதை கேட்டு நம்மை விடுவிக்கிற தேவன். So இந்த இடத்துல உங்க பாவங்களை நீங்க என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யும்போது ஆண்டவருடைய glory உங்க மேல இறங்கி வந்து உங்க வாழ்க்கையை என்ன பண்ணுமா? மகிமைப்படுத்துமா? சோ அப்பொழுதுதான் உங்க வாழ்க்கையில அவருடைய அந்த பிரகாசத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆண்டவருடைய மகிமை வரும்போது அது பியாண்ட் லிமிட் வரும். எல்லாரும் அப்படி அண்ணாந்து பாக்குற மாதிரி. நான் வேலையை விட்டப்போ என்னோட சகோதரர் கூப்பிட்டு 3 மணி நேரம் நிக்க வச்சு திட்டிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்த வைப் விட்டாங்க. அவங்களுக்கும் அதே டியூஷன் தான். எந்த காலத்துல இந்த பக்கமா வந்துடாதீங்க, நீதான் ஃபூல் மாதிரி வேலையை விட்ட, அவரையும் வேலையை விட வச்சியா? அவங்க கிட்ட எல்லாம் சொல்லவே முடியாது, பேசவும் முடியாது. ஆண்டவர் சொன்னார், ஒண்ணும் வந்து ஒரே ஒரு சின்ன ஜபம் தான் நான் ஆண்டவர்கிட்ட பண்ணேன். ஆண்டவரை, இவர்கள் கண்காண நீங்க எங்கூட இருக்கீங்கன்னு பார்க்கணும். அதே நபர் அவருடைய ப்ராப்ளத்தை நம்மகிட்ட கொடுத்து எனக்கு சொல்யூஷன் வேணும். சோ எஸ், எவரையும் மேன்மைப்படுத்துவது இயேசு கிறிஸ்துவின் லேசான காரியம். ஒரே ஒண்ணுதான், அவர் முன்னாடி போய் நம்ம என்ன பண்ணணும்? வவ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது இயேசுவா இறங்கி வந்து காரியங்களை மகிமைப்படுத்துற அந்த திரளான ஒரு தூதர்கள் கூடுனாங்க. கூடுனது மட்டும் இல்ல, அவர்கள் என்ன பண்ணாங்க? வாழ்த்துதல் சொன்னாங்க. தேவனுடைய கரத்துல நீங்க இருக்கும்போது அவருடைய பிரசன்னம் உங்க வாழ்க்கை என்ன பண்ணுமா? மேன்மைப்படுத்தும். ஒருவேளை ஆபீஸ்ல நம்மளை இடிச்சுட்டே இருக்கலாம், நமக்கு வர வேண்டிய பிளஸிங் கொடுக்காம இடிச்சு வச்சிருக்கலாம். அவங்க கிட்ட போய் மோதவே கூடாது. ஆண்டவருடைய கையில கொடுக்கும் போது கர்த்தர் இறங்கி வந்து அந்த சூழ்நிலை என்ன பண்ணுவாரா? மாற்றி போடுகிற ஒரு தேவனா இருக்கா. லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தூதர் வந்து அவங்களை பார்த்து ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை என்ன? பயப்படாதிருங்க. எவ்ரிடே காலையில தொடங்கும் போது ஒரு ஃபியர் வந்துருது. ஐயோ, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளம் நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்? ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்றது அவருங்க. நீங்க அவர் கைக்குள்ள போயிடுங்க. போனீங்கன்னா உங்க ப்ராப்ளம் ஆண்டவர் சார்ட் அவுட் பண்ணி போடுவார். இது ஏஞ்சல் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, நீங்கள் பயப்படாதிருங்கன்னு சொன்னாங்க. அந்த பயத்தை கொண்டு வர்றது வந்து சத்ரு தான். அவனுக்கு தான் அந்த வேலை. சோ நம்ம அவன் கூட போய் முட்டவே வேணாம். நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய மகிமை உங்களுக்குள்ள கடந்து வந்து உங்க முழு சூழ்நிலையும் அதை என்ன பண்ணும்? மாற்றி போடுகிறதா இருக்கு. வந்த அந்த தூதர்கள் அந்த வீடு முழுவதையும் என்ன பண்ணாங்க? வெளிச்சத்தை கொடுத்தாங்க. உங்க வாழ்க்கையில இயேசுவை என்ட்ரி போடும்போது ஃபர்ஸ்ட் வர்றது வெளிச்சம் வரும். எஸ், எல்லாரும் சொல்லிருப்பாங்க, இனிமேலாம் ஒண்ணும் நடக்காது, உங்க வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு புல் ஸ்டாப். ஆண்டவர் அந்த புல் ஸ்டாப் அடிச்சுட்டு ஆண்டவர் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றாரு. எவரையும் மேன்மைப்படுத்துவார். சொல்லுவாங்க, நீ எதுக்கும் லாய்க்கு இல்லப்பா, நீ உன்னாலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எஸ், கர்த்தர் கூப்பிட்டப்போ ஒப்பு கொடுத்தேன், கரங்களை பிடிச்சாரு. இன்னைக்கு நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலாய் ஆண்டவர் உயர்த்தி கொண்டே போகிறார். ஏன்னா அவர் சொன்னதை நான் செய்ய ஆரம்பிச்சேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, இதோ எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் உண்டாகும் நற்செய்திய அவங்க கொண்டு வந்தாங்க. எஸ், இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில ஒரு நற்செய்தி வரும். எஸ், ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, ஆண்டவர் இந்த காரியம் எப்படி நடக்குமோ என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. கர்த்தர் சொல்றாங்க, நான் சொன்னதை செய்து முடிப்பேன். எனக்கு ஒரு கசன் இருக்காங்க, ஆஸ்திரேலியால இருக்காங்க. அந்த தம்பிக்கு வந்து 38 வயசு ஆயிடுச்சு. அவங்களுக்கு கல்யாணமே நடக்கல, ரொம்ப தடியாவும் இருப்பாங்க. அப்போ அவங்க பிரேயருக்கு வந்திருந்தாங்க. அன்னைக்கு இனிமே என் வாழ்க்கையில கல்யாணம் நெகட்டிவா பேசாம ஷோ பண்ணுவோம் அப்படின்னு.
ஜெபம் பண்ணி முடிச்சோடனே ஒரு தரிசனம் கொடுத்து சொன்னாரு. அவங்க பேர் லியோ. லியோ, நீ ஊருக்கு போவப்பா, பெங்களூருக்கு போவ, ஒரு அலைன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, நீ போவ, நீ போய் அந்த அலைன்ஸ பார்க்க தான் போற, அந்த பொண்ணை போய் பார்க்க தான் போற. ஆனா கடவுள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணுதான் உன் வாழ்க்கை துணைன்னு சொல்றாங்க. நீங்க உடனே போய் பக்கத்துலயே ஒரு கடையில போய் ஜாமான்லாம் வாங்கி பூ வச்சுட்டு வந்துடுறது பாக்குறேன். ஆனா என்ன சொல்றீங்கன்னா, டேய் இதாண்டா சாமி சொன்னாரு, இதுக்கு மேல எதுவும் பேசாத, கிளம்பிட்டேன். வந்தாங்க, பார்த்தாங்க, முடிஞ்சிருச்சு. இப்ப கல்யாணம் காட்டி பொண்ணோட அவன் ஆஸ்திரேலியால இருக்கிறான். எஸ், மக்கள் தான் சொன்னாங்க, இனிமேல உனக்கு கல்யாணம் நடக்காது. ஏன்னா பையன் ரொம்ப குண்டாயாச்சு, வயசையும் தாண்டியாச்சு. தேவனுடைய பார்வையில எல்லாமே லேசா இருக்கு. நம்மளே தான் என்ன பண்றோம், முடிவு எடுத்துறோம், இனிமேலாம் நடக்காதுங்க, அவ்வளவுதாங்க சொல்றாங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏசப்பா ஒரு அற்புதத்தை துவங்கிட்டே சொல்றார். இது அதிசயத்தின் நாள் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் கடந்து வரும்போது எல்லா சூழ்நிலையும் அவர் என்ன பண்ணுகிறார், மாற்றுகிற தேவனா இருக்கிறார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 3ல இருந்து 10 வரைக்கும் பார்க்கும்போது ஆண்டவர் மோசேயை கூப்பிடுறாங்க. மோசே பேச முடியாத ஒரு மனுஷன், திக்குவாயன். என் ஜனங்க அடிமையா இருக்கு, என் ஜனங்களை விடுவிக்க நான் ஒன்னதான் ஏற்படுத்தி இருக்கிறேன், நீ போய் என்ன பண்ணு, பேசு. முடியாத ஒரு மனுஷனை கொண்டு அநேக அற்புதங்களை என்ன பண்ணாரு, இந்த இடத்துல மோசேவை கொண்டு கர்த்தர் செய்து அவர்களை, அவங்க 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல. நமக்கு ஒரு மாசம் ஒருத்தர் சும்மா முள்ளு மாதிரி இருந்தாலே தாங்க முடியல. இந்த வேலையை விட்டு நான் வந்துடவா, நிறைய பேருக்கு அந்த போன் வர்றதுதான், பாஸ்டர் என்னால தாங்கவே முடியல, என் டீம் லீடர் என்ன டார்ச்சர் பண்ணா, நான் இன்னைக்கு பேப்பர் போட்டுக்கோ, அதுக்கு எதுக்கு எனக்கு போன் பண்ணி நீ கேட்கிற, பேப்பர் தானே போடணும், போடு. அதே மாதிரி போன் பண்ண ரொம்ப தாங்கவே இல்லை, இந்த ஆள் திருந்தவே மாட்டான், அதனால இந்த ஆளை டைவர்ஸ் பண்ண. நீ டைவர்ஸ் பண்ண நீ டிசைட், அதுக்கு எதுக்கு பாஸ்டர் கேட்டு என்கிட்ட ஆலோசனை வெயிட் போன என்ன சொல்றீங்க, அப்படிதான் சொல்லுவேன். நீ சேர்ந்து இருக்கிறேன்னு சொல்றியா, நான் அட்வைஸ் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட நான் பிரிச்சு விடுறதுக்கு ஆள் இல்லப்பா, அதுக்கு இல்ல, அதுக்கு என்ன ஆண்டவர் அழைக்கவே இல்லை. நம்ம ஒரு நாள் அடிமையா இருந்தப்போ நமக்கு யாரோ ஒருத்தர் ஜாப் பண்ணாங்கல்ல, யாரோ ஒருத்தர் கண்ணீர் சிந்தனாங்கல்ல, அதனாலதான் இன்னைக்கு சுகமாய் நம்ம அங்க பண்ணிருக்கோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம போயிருக்கோம். எஸ், அன்னைக்கு இயேசு நம்ம மேல ஒரு நேசம் வச்சு யாரோ ஒருத்தரை கொடுத்து எஸ் நம்மளை அணைச்சு பிடிச்சார்ல. இன்னைக்கு உன்னிடத்துல வருகிறவங்கள எஸ் நீங்க அவங்களுக்கு இடரலா இருக்காதீங்க, தவறான ஒரு ஆலோசனை கொடுக்காதீங்க, உங்க ஓன் அட்வைஸ கொடுக்காதீங்க, அப்பட்ட பேசுங்க. கர்த்தர் பேசுகிறவர், ஆண்டவர் சொன்னதை அப்படியே சொல்லுங்க, காரியத்தை அவர் என்ன பண்ணுவார், வாய்க்க செய்வார். மோசேயை கொண்டு கர்த்தர் 430 வருஷம் அடிமைகளா இருந்தவர்களை அந்த அடிமைத்தனத்துல இருந்து என்ன பண்ணாரு, கர்த்தர் விடுவித்தார். இந்த நாள் ஆண்டவர் சொல்றாரு, நானு விடுவிக்க போகிறேன். எந்த சூழ்நிலையில எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் வேணும், எந்த சூழ்நிலையில நான் கட்டப்பட்டிருக்கேன், இன்னும் என்னால தாங்கவே முடியல சுவாமின்னு ஒருவேளை மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கீங்களா, இந்த மாலையில இந்த மத்தியானத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் விடுவிக்க போகிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்த்தா, உங்களுக்கு தாவீதின் ஊர்ல ரட்சகர் பிறந்திருக்கிறார். இயேசு பிறந்ததுக்கு ஒரே ஒரு பர்பஸ் தான், விடுதலை கொடுக்க. எந்த இடத்துல ஜனங்க விடுதலை இல்லாம இருக்காங்களோ அவங்கள விடுவிக்க தான் இயேசு பிறந்தார். அந்த இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொண்ட நீயும் நானும் தூங்குற காலம் கிடையாது. இன்னைக்கு லீவுனா என்ன பண்றாங்க, கெட் டுகெதர் உட்கார்ந்து கூடி உட்கார்ந்து சாப்பிட்டு 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 டயர்ட் ஆகி ஒரு பெட்டை போட்டு தூங்கிட வேண்டியது. தயவுசெய்து இந்த கெட் டுகெதர் மூட்டை கட்டிக்கோங்க. அருமையான என் தேவ பிள்ளைகளை, காலம் ரொம்ப குட்டி ஆயிடுச்சு. கர்த்தர் உன்கிட்ட கேட்பார், உன் மேல வச்சிருக்கார் ஒரு அக்கினி, விசாரிக்கிற தேவன். அன்னைக்கு ஒருத்தர் உன்னுடைய பாடுகளை எடுத்தாங்களே, இன்னைக்கு அநேகருக்காக எஸ் ஜெபிக்கிறதுக்கு தான் நம்மளை எழுப்பி விட்டுருக்கார். தயவுசெய்து லீவுனா உட்கார்ந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குனது முடிச்சுக்கோங்க. ஆண்டவரே, நான் யாருக்காவது போய் என்ன பண்ணுவேன், சத்தியம் சொல்லுவேன். ஆண்டவரே, சத்தியத்தை நீங்கள் அறிவு, சத்தியம் உங்களை என்ன பண்ணும், விடுவிக்கும். அன்னைக்கு யாரோ ஒருத்தருடைய சத்தியம் தான் நம்மளை விடுவிச்சிச்சு. இன்னைக்கு சுகமா தங்கப்படுத்தி இன்னைக்கு குடும்பமா சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் கண்ணீரோட இருக்கா, எத்தனை பேர் பெருமூச்சோட இருக்கா, எத்தனை பேர் கதறலோட இருக்கா. எவ்வளவு கோடி ஜனங்க இருக்கு இதே பெங்களூர்ல. உங்களை மட்டும் எப்படி ஆண்டவர் பிடிச்சாரு, உங்களை மட்டும் எப்படி பிடிச்சாரு,
உங்க மேல ஒரு தீர்மானம் வச்சிருக்கார். உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய சாமி பிளான் வச்சிருக்கார். எஸ், இந்த மீட்டிங்ல ஒண்ணு பிராங்க் பாஸ்டர், இன்னொன்னு ஜாஷ்வா, இந்த ஊழியத்துல எஸ் கர்த்தர் 2 பேரை உருவாக்கி அது எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம். 2 பேர் தேவ ஊழியம் செய்யறாங்க. 2 பேருமே நல்ல பொசிஷன்ல இருந்தவங்க, நல்ல வேலையில இருந்தவங்க, நல்ல சம்பளத்துல இருந்தவங்க. ஆனா கர்த்தருடைய சத்தம் கேட்டு 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 ஆண்டவர் உடனே எல்லாம் வெளியே கொண்டு வரல, ரெடி பண்ணிட்டே இருந்தார். பணம் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. பினான்ஸ் காட் தான். இம்மை பொழுதுல உயர்த்தி கொண்டு போவார். நான் உங்களுக்கு முன்னாடி சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன். எஸ், என்னோட ஆரம்பத்துல நான் பெங்களூருக்கு வருவது 80 ரூபாய் என்னுடைய டிக்கெட். நார்மல் ட்ரெயின்ல வருவேன். இந்த நாட்கள கர்த்தர் என்ன எக்ஸிகியூட்டிவ் ட்ரெயின்ல பண்ணுவார். ஓவர் நைட்ல அப்படி மேல வரலங்க, படிப்படியா உயர்த்துறேன். எஸ், ஆண்டவருக்கு அது லேசான காரியம். பணத்து பின்னால ஓடணும்னா வாழ்க்கை 0 ஆயிடும். பினான்ஸ் ஆண்டவர் வச்சிருக்காரு. எஸ், ஏசாயா 45:4 பொக்கிஷம் புதையல் வச்சிருக்கார், ஒளிப்பிடத்துல வச்சிருக்கார். அவருக்கா நமக்கா வச்சிருக்கார். ஒன்னே ஒண்ணு, இயேசுவை நீங்க பார்க்கும்போது டோர் ஓபன் ஆகும். உங்களுக்கு வேண்டிய எவ்வளவு வேணுமோ அது அவ்வளவு கொண்டாந்து கொடுப்பார். ஒருத்தர் வந்து அதான் கேட்டார், 20,000 2 பேருக்கு 20,000 வீடு ஜாஸ்தியாச்சு, எப்படி கொடுப்பீங்க? இயேசு இந்த விடுதையா எனக்கு கொடுத்தாரு. இந்த வீட்டை பாத்துக்கிறது அவர் தான். அருமையாய் நடத்த, எதுவுமே பெண்டிங் வைக்கலங்க. இல்ல நாளைக்கு வாப்பா பால் காசு கொடுக்குறேன், நாளானைக்கு வாப்பா, இல்லங்க, ஆன் டேட்ல எஸ் காட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்? அவர் சொன்னதை செய்ய ஆரம்பிச்சேன். அருமையான என் தேவ பிள்ளைகளை இந்த நாள் ஆண்டவர் சொல்றார், கைகளை பிடிச்சுக்கோ, கர்த்தரோட கைகளை பிடிச்சுக்கோ. ஆண்டவரே, உங்க பாதையில நான் நடந்து வருவேன். எவரையும் மேன்மைப்படுத்துறது இயேசு கிறிஸ்துவுக்கு லேசான காரியம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட என்ன வராது? வேதனை வராது. எஸ், வேதனையான காரியம் ஏதோ ஒண்ணு இருக்கா, உடனே நம்மள உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஆண்டவரே லைஃப்ல இது வந்துச்சு? கர்த்தர் சொல்ல இப்படி 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 அப்படியா, அதை நான் விட்டுடுறேன். நீங்க சொன்னப்போவே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் போங்குகிறதா இருக்கு. எஸ், கர்த்தர் சொல்றாங்க, நான் எல்லாத்தையும் மாற்றி போடுவேன். இந்த 11ஆம் வசனத்துல உங்களுக்காக தாவீது நூல்ல என்ன பிறந்தாரு? ரட்சகர் பிறந்தாரு. அவர் பிறந்தது நிமித்தம் என்ன வந்தது? வெளிச்சம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அந்த வெளிச்சம் இருக்கா? உங்க ஃபேமிலியில அந்த வெளிச்சம் உங்களால கொடுக்க முடியுதா? உங்க ஒர்க் ஸ்பாட்ல அந்த வெளிச்சம் கொடுக்க முடியுதா? உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்க. எஸ், சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் ஓடின ஓட்டம் போதும் சுவாமி, இனிமே என்னோட வழியில நான் போறது இல்ல. Psalms 32:8 அதுல சொல்லப்பட்டிருக்கு ஒரு வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி காட்டுவேன், உன் மேல என் கண்ணை வச்சு ஆலோசனை கொடுப்பேன். எஸ், இயேசு கிறிஸ்து பெஸ்ட் கவுன்சிலர், இஸ் a prince of peace. அவர் கையில ஒப்புக்கொடுவோம், அப்படியே கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம் சுவாமி, சோதரிக்கிறோம் ஆண்டவரை, சோதரிக்கிறோம் 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 சுவாமி. இதோ சுவாமி, பிரகாசிக்கிற தேவன் ஆண்டவரை, இந்த நாளில ஆண்டவரை ஒவ்வொரு மேலையும் உங்களுடைய பிரகாசத்தை, அந்த ஒளிய கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில என்ன காரியம் தடையா இருக்கோ இந்த மதியான வேளையில, இந்த 12ஆம் மாதம் 7ஆம் தேதி மதியான வேளையில நாங்கள் சரி செய்து கொள்ளுகிறோம் ஆண்டவரை. ஆண்டவரை, எல்லா தடையும் மாத்துங்கப்பா, எல்லா தடையும் மாற்றி போடும். வேண்டாத எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் விலகி போட்டும். வாழ்க்கையில இருக்கிற ஆண்டவரை கசப்புகள் மாறி போயிட்டோம். யார் மேலேயோ ஒரு பிட்டர்னஸ் இருக்கா? மன்னிக்காம இருக்கீங்களா? ஒருவேளை உங்க சொத்தை எடுத்துட்டு போயிருக்கலாம், உங்களோட சந்தோஷத்தை எடுத்துக்கலாம், உங்க ப்ரமோஷன் எடுத்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாங்க, மன்னிச்சிரு, மறந்துருன்னு சொல்றாங்க. நீங்க அப்படி செஞ்சு பாருங்க, அடுத்த நிமிஷமே உங்களுடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் ஊற்றப்படும். கர்த்தர் சொல்றாங்க, மரண பரியந்தமும் உண்மையாயிருக்கும். அவர் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவராயிருந்தாங்க. அந்த ரோல் மாடலா இருந்தாங்க. எஸ், கிறிஸ்டபர் பேர் வச்சுக்கலாம், ஜோசப்னு வச்சுக்கலாம், மேரின்னு வச்சுக்கலாம். அந்த நேம் இல்ல, இயேசுவை பிரதிபலிக்கிறேன். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இயேசுவை நீங்க பிரதிபலிக்கிறீங்களா? இயேசுவை பத்தி சொல்ல முடியுதா? எஸ், நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். எஸ், அன்புள்ள ஆண்டவரே, எங்க மேல
என் மேல நீர் இறங்கி வந்து இந்த நாளில் ஆண்டவரே நீங்க கொடுத்த இந்த சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும். சரிங்களே, குமாரன் விடுவித்தால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையானீங்கன்னு சொன்னீங்களே. கண்ணீர் யாவையும் துடைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். துக்க நாளை நீர் முடித்து கொள்வதற்காய் ஸ்தோத்திரம் சுவாமி. வசனம் இப்படியாய் சொல்கிறது, மரண பரியந்தமும் உண்மையாயிரும். அப்பா பிதாவே, இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க, அக்கினி எங்களுக்குள்ள அனுப்புங்கப்பா சுவாமி. இதோ கர்த்தாவே, நீ கொடுத்த விசுவாச குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எஸ் ஒன்றும் இல்லாத என்னை, எஸ் லார்ட், நீங்க கரம் பிடித்து உங்களுடைய மறைப்பொருள்களை காண்பித்து இந்த உயர்ந்த ஸ்தலத்துல ஏறி போக பண்ணின இந்த தயவுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க தான் நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே. உங்களுடைய ஆட்டுக்குட்டிகளுக்கு நீங்க ஜீவ ரட்சணிய வார்த்தையை இந்த நாள்ல ஆண்டவரே விதைச்சிருக்கிறீங்க அப்பா. இதை புசித்த இவர்கள் பலப்பட்டு சகல ஜனத்துக்கு முன்னாடி வெளிச்சம் கொடுக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். சகல கனம் துதி மகிமை உமக்கே வைக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் கூட உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மகாரங்களையும் மறவாதே. ஆமென்.